அதே சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலேயும் இந்த சூழ்நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலேயும் ஒரே குடும்பத்துக்குள்ளே பூசலும் புழுக்கமும் உரசல்களும் உறவுகளில் விரிசல்களும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குடும்பத்தை பரக்கத்து நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்று விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் இப்படி துஆ செய்யுங்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அவனே ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கிறார். துஆ என்பது ரொம்ப வலிமையானது. நம்முடைய எந்த வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய அரிசை தொட முடியாது, நெருங்க முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய மனமுருகி ரப்பிடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வுடைய அரிசை சென்று சேரக்கூடியவை. அதனுடைய ஒரே இலக்கு ரப்பின் அரிசாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்பது மூமினுடைய ஆயுதம் என்று சொன்னார்கள். அந்த ஆயுதங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான வலிமை மிக்க கூர்மை மிக்க ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய தேவைகள் அந்த துஆக்கள் மூலமாக நிறைவேறும். நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் அந்த துஆக்கள் மூலமாக அகலும். நமக்கு சந்திக்க இருக்கக்கூடிய ஆபத்துகள் அந்த துஆக்கள் மூலமாக நீக்கப்படும். நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய வியாபாரத்திலேயும் நம்முடைய வணிகத்திலேயும் எல்லாவற்றிலேயும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து பரக்கத்தை கொண்டு வந்த துஆக்கள் வந்து சேர்க்கும். நம்முடைய துன்பங்களை போக்கி நம்முடைய இன்பங்களை நம்முடைய வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மகத்தான ஒரு ஆயுதமாக, கூர்மை மிக்க ஆயுதமாக, ரப்பின் அரிசை தொடக்கூடிய ஆயுதமாக இருப்பது இந்த பிரார்த்தனைகள் தான். நிறைய பிரார்த்தனைகளை, இந்த வலிமை மிக்க துஆக்களை நாம் மனைவி மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த துஆவை ஓதக்கூடியவர்கள் இபாதுர் ரஹ்மான் என்ற பட்டியலுக்குள்ளே வருகிறார்கள். நான் என்னுடைய அடியார்களுக்கு என்னென்ன நற்பண்புகளை சொல்கிறேனோ அந்த பட்டியலுக்குள்ளே இந்த அடியார்களும் வருவார்கள் என்று சொல்லுகிறான். எனவே பரஸ்பரம் கணவனும் மனைவியும் துஆ செய்ய வேண்டும். இதிலே ஒரு வார்த்தையை சொல்கிறான், குர்ரத அயுன், கண் குளிர்ச்சியை தர வேண்டும் என்று சொல்கிறான். மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் கண் குளிர்ச்சியை தர வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை சொல்கிறான். கண் குளிர்ச்சி என்று சொன்னால் என்ன? என்னுடைய வாழ்க்கை துணையின் பார்வையில் தொடங்கி அத்துணை செயல்களும் என் மனதுக்கு திருப்தியை தர வேண்டும், என் மனதுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், என் மனதுக்கு வேதனையை துன்பத்தை தந்துவிடக் கூடாது. ஒரு மன நிறைவான வாழ்க்கையை அது தர வேண்டும். அப்படிப்பட்ட கணவன் மனைவியாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி அமைந்து விட்டால் அந்த குடும்பம், அந்த வீடு சொர்க்கமாக அமையும். அந்த தம்பதியர்கள், அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு முறை சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த செல்வம் எது தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த செல்வம், சொத்து எது தெரியுமா என்று உமர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். சாலிஹான மனைவியை ஒரு கணவன் பெற்றிருப்பதும், சாலிஹான கணவனை ஒரு மனைவி பெற்றிருப்பதும் தான் இந்த உலகத்தில் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த செல்வம். அவர்களிடத்தில் என்ன கருத்து வேற்றுமை வந்து விட்டாலும் அந்த கருத்து ஒற்றுமையின் வழியாக அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக, அவருடைய ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அந்த குடும்பத்திற்கு நற்காரியங்கள் வழியாக, நல்ல அமல்கள் வழியாக ஒரு செழிப்பையும் ஒரு பரக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய தம்பதிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வதை பார்க்கிறோம். மனைவி எப்படி இருக்க வேண்டும்? சாலிஹான மனைவியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த துஆக்களை ஓத வேண்டும் என்றும் அறிஞர்கள் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். எல்லா வசதிகளும் இருக்கும். ஒரு வீட்டிலே என்னென்ன தேவை இருக்கிறதோ, ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படைகள் தேவைகள் என்னென்ன பூர்த்தி செய்ய வேண்டுமோ அத்தனை வசதிகளும் இருக்கும். ஒன்றுக்கு அதிகமான அறைகள் இருக்கும். அந்த அறைகளில் ஏசி இருக்கும், தொலைக்காட்சி இருக்கும், பொழுதுபோக்குவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கும், சம்பாதிக்கிற காசு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த எல்லாமே இருந்தும் கூட
கணவன் ஒருவேளை சாலிகாக இல்லை என்றால், மனைவி ஒருவேளை சாலிகாக இல்லை என்றால் அதற்கு பெயர் வீடு அல்ல, அது நரகம். பல பேர் இப்படி சொல்வதை பார்க்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போறதுக்கே பிடிக்கல என்று புலம்புவதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன என்றால், இந்த துஆவின் வழியாக ஒரு பரக்கத்தை, ஒரு ரஹ்மத்தை, ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை அந்த வீட்டுக்குள்ளே நாம் கொண்டு வர முடியவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்அத்து ஸாலிஹா, அதுதான் சாலிஹான மனைவிதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கும் ஆக சிறந்த செல்வம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லதி இதா நதர இலைஹா சர்ரத், அந்த கணவன் அந்த மனைவியின் முகத்தை பார்த்தாலே அவளுக்கு மகிழ்ச்சியை தருவாள். அந்த மனைவி அந்த கணவன் தன்னை பார்த்தாலே அவளுக்கு பார்வையின் வழியாக மகிழ்ச்சியை தருவாள். அவன் ஏதாவது வேலை சொன்னால், உத்தரவு பிறப்பித்தால் அந்த உத்தரவுக்கு அவள் கட்டுப்படுவாள். அவன் இல்லாத சந்தர்ப்பங்களில் தன்னையும் தன் கற்பையும் தன் செல்வத்தையும் கணவனுடைய வீட்டையும் அவள் பாதுகாப்பாள் என்று அவருடைய குணாதிசயங்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது மனைவிக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது கணவனுக்கும் பொருந்தும். அவன் மனைவி இல்லாத சந்தர்ப்பத்தில் கணவன் தன் கற்பை பாதுகாக்க வேண்டும், தன் வீட்டை பாதுகாக்க வேண்டும், தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த மனைவிக்கு விசுவாசம் உள்ள கணவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதையும் பெருமக்கள் இந்த இடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், இன்ன மின் சஆதத்தி இப்னி ஆதம், ஒரு ஆதமுடைய மனிதன் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த செல்வம் என்பது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி. இரண்டாவது விசாலமான வீடு, அல் பைத்துல் வாசி, விசாலமான வீடு, குறுகிய வீடு அல்ல, ரொம்ப விசாலமான வீடு. அல் மர்கபு ஸாலிஹ், ரிப்பேர் ஆகாத, எல்லா பயன்பாட்டுக்கும் எல்லா நேரத்திலும் ஒத்துழைக்கக்கூடிய நல்ல வாகனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களில் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரர் வழியாக நிம்மதி இழக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்து ஒரு சின்ன பேப்பர் இந்த பக்கம் விழுந்து விட்டால் போதுமானது. ஒரு நாள் விழுந்தால் பொறுத்துக் கொள்வார்கள், 2 நாள் விழுந்தால் பொறுத்துக் கொள்வார்கள். தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருந்தால், பக்கத்து வீட்டில் இருந்த குப்பை வந்து நம் வீட்டிலே வாசல்ல விழுந்து விட்டால் நம்முடைய நிம்மதி எப்படி பறிபோகிறது? ஒரே சண்டையும் சச்சரவுமாக, ஒரே குழப்பமாக, ஒரே பிளாட்டில் தான் வசிப்பார்கள். 20 வருஷமாக இருப்பார்கள். பரஸ்பர முகத்திலே பிடித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் என்று எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்க முடியும். நல்ல அண்டை வீட்டுக்காரன், நல்ல வாகனம், விசாலமான வீடு, சாலிஹான மனைவி, இதை நீங்கள் பெற்றிருந்தால் அவன் இந்த உலகத்தில் சீதேவியான மனிதன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எனவே இந்த சாலிஹான மனைவி அல்லது சாலிஹான கணவன் அது அமைந்திருந்தால் தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் அந்த குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், அந்த வீடும் மகிழ்ச்சிகரமான வீடாக இருக்கும் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துஆ தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, துனியாவுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நலவைத்தா, நல்லதைத்தா என்று நாம் கேட்கிறோம். அழகானதைத்தா என்று கேட்கிறோம். ஹஸனா என்று சொன்னால் நல்லது, சிறந்தது, அழகானது, எந்த விதமான ரிப்பேரும் பழுதும் இல்லாதது என்றெல்லாம் அதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதைத்தா, ஆகிரத்திலும் நல்லதைத்தா, நரகத்தின் அதாபிலே இருந்து எங்களை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய இந்த துஆ மனப்பாடமில்லாத எந்த மூமினும் இருக்க முடியாது. இந்த ஹசனா என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது என்ன அர்த்தம் என்றால், சாலிஹான மனைவியத்தா என்று அதற்கு பொருள் இருக்கிறது. மனைவி கேட்கிற பொழுது அவனுக்கு கணவன் சாலிஹானவனாகவும், கணவன் கேட்கிற பொழுது அவனுக்கு சாலிஹான மனைவியாகவும் பரஸ்பரம் இருக்க வேண்டும். இந்த ஹசனாவுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்றும் இந்த தப்சீரிலே திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு செய்திகளையும் நாம் கேட்கிறோமே, நாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு, இபாதத்துகள் முடிந்ததற்கு பிறகு நம்மிலே எத்தனை பேர் நம்முடைய மனைவிற்காக நாம் துஆ செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்திற்காக நாம் எத்தனை பேர் துஆ செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நம்மிலே எத்தனை பேர் துஆ செய்கிறோம்? பலருக்கும் நினைவே இருப்பதில்லை. வியாபாரத்திலே லாபம் வேண்டும் என்று நாம் துஆ செய்வோம், அது எல்லோரும் கேட்பதுதான். எங்காவது பணம் கொஞ்சம் லாக்காக இருந்தால் அதை வெளியிலே எடுப்பதற்கு துஆ செய்கிறோம், உண்மைதான். அல்லது வெளியிலே எங்காவது மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது வர வேண்டி இருந்தால், கடன் தர வேண்டி இருந்தால் அதை ரப்பிடத்திலே கேட்போம். இப்படி
இப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை கேட்கிற பொழுது மறக்காமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக நாம் தவறாமல் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய துஆவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலரும் நாம் பார்க்கிறோம், குடும்பங்களை சகஜமாக நடப்பதுதான். ஒரு கணவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, உடல்நல குறைவு ஏற்பட்டு விட்டால் மனைவி துடியாய் துடித்து போவாள். அவனுக்கு என்னென்ன சிகிச்சைகளை செய்ய வேண்டுமோ அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வாள். சில குடும்பங்களை இதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம், அது இயல்பான விஷயம்தான். அதே நேரத்தில் ஒரு மனைவிக்கு ஏதாவது உடல்நலம் தெரிந்து விட்டால் ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு கப்புன்னு தலைவரை தைலத்தை போட்டு தூங்கிட்டு நம்ம சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்து விடுவோம். அது இயல்பாக நடக்கிற விஷயம்தான். அப்படி இல்லை, நாம் அவர்கள் மீது தனித்த அக்கறைகளை காட்ட வேண்டி இருக்கிறது. பெண்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்களின் வாழ்க்கை என்பது ஸ்தம்பித்து போய்விடும். மனைவிமாருடைய உதவி இல்லை என்று சொன்னால், அவர்கள் என்றைக்காவது ஊருக்கு போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையை சூரியன் பிடிச்சதை போல மாறிவிடும். நம்முடைய குடும்பங்கள்ல அதிலும் குறிப்பாக சமையல் அறையில் எந்தெந்த பொருட்கள் எங்கே இருக்கிறது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. அவர்கள் இல்லாத நேரத்தில் நம்ம போய் ஒரு டீ போடலாம், ஒரு தேநீர் போடலாம் என்று அந்த சமையலறைக்குள்ளே சென்றால் சக்கரை டப்பா எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள நம்ம வீடு, நம்ம புலங்குற வீடுதான். டீத்தூள் டப்பா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவர்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மனைவிமார்கள் இறந்துவிட்ட, கணவன்மார்கள் இறந்துவிட்டால் பெண்கள் எத்தனை ஆண்டுகளாலும் அந்த நினைவுகளோடு வாழ்ந்து விடுவார்கள். பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து விடுவார்கள். பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ்வார்கள். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பொறுமையாக அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் சிறிய வயதிலோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, ஒரு 50 வயதுக்கு பிறகு மனைவியை ஒரு ஆண் இழந்து விட்டார் என்று சொன்னால் அவனால் மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவனுடைய வாழ்க்கை என்பது பல சந்தர்ப்பங்களில் ஒரு நடைபெறமான வாழ்க்கையாக அது மாறிவிடும். அதனால் தான் திருமணமான புதிதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா. கணவன் மனைவிக்கு இடையிலே அவருடைய உள்ளத்தில் நான் தான் ரஹமத்தையும் போட்டேன், கருணையையும் போட்டேன், காதலையும் போட்டேன் என்று அவன் சொல்கிறான். திருமணம் செய்யக்கூடிய தம்பதியருடைய உள்ளத்தில் காதலையும் கருணையும் நான் தான் நிரப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நிரப்பி இருப்பது உங்கள் ரப்பு இருப்பதற்கான அத்தாட்சி என்று சொல்கிறார். சூரியனும் சந்திரனும் இந்த பிரபஞ்சமும் கடலும் கோள்களும் இருப்பது ரப்பு இருப்பதற்கான அத்தாட்சியோ, அதே போல உங்கள் உள்ளத்தில் அன்பையும் நேசத்தையும் காதலையும் கருணையும் நிரப்பி இருப்பதும் ரப்பு இருப்பதற்கான அத்தாட்சி என்று சொல்கிறார். இளமையான பருவத்தில் மனைவியிடம் இருந்து கணவனிடம் இருந்து காதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், நேசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிய பருவத்திற்கு நாம் சென்று விட்டால் அவருடைய புறத்தில இருந்து பரஸ்பரம் கருணை கிடைக்க வேண்டும். அந்த இரண்டையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருப்பதாக சொல்கிறார். இந்த உலகத்தில் பெரிய பிரபலங்களாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உலக புகழ் பெற்றவர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள், விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள், ஒரு நாட்டின் அதிபராக இருப்பவர்கள். அவருடைய சொந்த வாழ்க்கையை நாம் சோதித்து பார்ப்போம் என்று சொன்னால் கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் சொந்த வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலே 1000 பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப உறவு என்பது சுமூகமாக இருக்காது. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலக புகழ் பெற்ற ரஷ்யாவின் நாவலாசிரியர் லியோ டால்ஸ்டாய், அவரை பற்றி நிறைய குறிப்புகளை பார்க்க முடியும். அவரை குறித்து ஆயிரக்கணக்கான கட்டுரைகளும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் வெளியாக இருக்கின்றன. உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நாவலாசிரியராக இருப்பவர் லியோ டால்ஸ்டாய். ஒரு நாள் அவர் காணாமல் போய்விடுகிறார். அவரை எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அவரால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு ரயிலடியில் ஒரு பிணம் கிடப்பதற்காக காவல்துறைக்கு செய்தி வருகிறது. ஒரு ரயிலடியில் பனி மூடி புல்லா எல்லாமே மொத்தமாக பனியால் நிரப்பப்பட்டு மூடப்பட்டு ஒரு சடலம் கிடக்கிறது என்று தகவல் வந்த பொழுது ஓடி வந்து பார்த்தால் லியோ டால்ஸ்டாயினுடைய சடலம் கிடக்கிறது. இது கொலையா, தற்கொலையா, இயற்கையான மரணமா என்று சோதித்து பார்ப்பதற்காக அவருடைய கோட்டு அவர் அணிந்திருந்தார். அந்த கோட்டுக்குள்ளே காவல்துறை கையை விட்டு பார்த்த பொழுது ஒரு கோட்டுக்குள்ளே ஒரு சின்ன புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்திற்கு தலைப்பு தி சேயிங்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் என்று ஒரு சின்ன புத்தகம் இருந்தது. அவர் பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை அவர் எந்த சர்ச்சுக்கு பிரார்த்தனைக்காக போவாரோ அங்கே சென்று பேசி இருக்கிறார். அப்படி பேசியதன் வழியாக அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ திருச்சபையின் மூலமாக அவர் கிறிஸ்துவ மதத்திலே இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது அவருடைய வரலாற்று பதிவு செய்யப்பட்ட செய்தி. நான் எப்படி இந்த சமூகத்தை குறித்து சிந்திக்கிறேனோ அதே போல முகமது நபியும் சிந்தித்திருக்கிறார்.
என்னுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது என்றெல்லாம் அவர் நிறைய பேசி இருக்கிறார். இது ஒரு பாக்கெட்ல இருந்த புஸ்தகம். இன்னொரு பாக்கெட்ல அவர் ஒரு கடிதத்தை வைத்திருந்தார். அந்த கடிதத்திலே பிரித்து பார்த்தபோது அவர் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார். தயவு செய்து என் பிணத்தை என் மனைவியிடத்திலே ஒப்படைக்காதீர்கள் என்று எழுதியிருந்தார். தயவு செய்து என் பிணத்தை என் மனைவியிடத்திலே ஒப்படைக்காதீர்கள் என்று எழுதியிருந்தார். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு இடையிலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது, என்ன பிரச்சனையோ ஏதோ என்று அவரை நல்லடக்கம் செய்வதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து விட்டார்கள். அவரை குறித்து நீங்கள் நிறைய தகவல்களை பார்க்க முடியும். உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்குபவர் ரஷ்யாவின் நாவலாசிரியர் லியோ டால்ஸ்டாய். அவருடைய மனைவியின் பெயர் சோனியா பெஹரஸ். அவரிடத்தில் சென்று கேட்டார்கள், உங்களுடைய கணவர் உலக புகழ்பெற்ற அறிஞராக எழுத்தாளராக இருக்கிறாரே, அவரை குறித்து நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அந்த மனைவி சொன்னார், அவரை குறித்து சொல்வதற்கு இடத்துல ஒன்றுமே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவர் எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் என்று எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் பரஸ்பரம் பேசிக் கொண்டதே இல்லை. குடும்பத்திற்குள்ளே எப்பொழுதும் எங்களுக்கு இடையிலே சண்டையும் சச்சரவும் மோதல் போக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி மோதல் போக்கு இருக்கிற பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் கருத்து சொல்வதற்கும் அபிப்பிராயம் சொல்வதற்கும் எங்கே இருந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று அந்த பெண்மணி சொன்னதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை பேருக்கு முன்னால் சஹாபாக்கள் அடிக்கடி வந்து கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் யார் ரொம்ப பிடிக்கும்? அவங்க எதை ஆசைப்படுவாங்கன்னா ரசூலுல்லாஹ் என் பேரை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தை கேட்பார்கள், இந்த துனியாவில் உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஆயிஷாவை பிடிக்கும். ஒரு கணவன் தன் மனைவியை பிடிக்கும் என்று சொல்வதும், ஒரு மனைவி இந்த உலகத்தில் எனக்கு கணவன் தான் எல்லாமே என்று சொல்வதும் சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா கருத்து முரண்பாடுகளையும் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு ஒப்பீனியனை, ஒரு கருத்தை ஒரு கணவனை குறித்தும் ஒரு மனைவியை குறித்தும் பரஸ்பரம் உலகத்திற்கு முன்னாலே வைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஆயிஷாவை பிடிக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயத்தை குறித்து சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய குணமே குர்ஆனாக இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பே குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முந்தைய அவர்கள் வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுவை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஹதீஜாவுடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட ஹதீஜா ரலியல்லாஹுவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருகி உருகி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தோழிமார்கள் யாராவது வந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்கள் ரொம்பவும் கண்ணியம் செய்வார்கள், மரியாதை செய்வார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ருசித்து ஹுப்பஹா, ஹதீஜாவின் அன்பை நேசத்தை அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக தந்தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் ரிசுக் என்பது காசு பணம் மட்டுமல்ல, வீடு வாசல் மட்டுமல்ல, வாகனங்கள் மட்டுமல்ல, ஒரு மனைவியின் அன்பு, அதற்கு நிகராக இன்னொரு ரிசுக்கை பார்க்க முடியாது என்பதால் தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருசித்து ஹுப்பஹா, ஹதீஜாவின் அன்பை அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக தந்தான் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஜா இல்லை என்று சொன்னால் என்னுடைய மக்கா வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாது. நான் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்த பொழுது மக்காவாசிகள் அத்துணை பேரும் எதிர்த்த பொழுது நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்கிறேன் என்று முதலாக என்னை நம்பியவள் என்னுடைய ஹதீஜா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அத்தோடு நிற்கவில்லை, இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக என்னை நம்பி மக்காவில இருந்தும் மதீனாவில இருந்தும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தும் மக்கள் என் கைகளை பிடித்து கலிமா சொல்வதற்காக வருகிற பொழுது, அவர்களுக்காக ஒருவேளை உணவு வழங்குவதற்காக என் கையிலே காசு இல்லாமல் இருந்த பொழுது, மக்காவின் செல்வ சீமாட்டியாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீனுக்காக என்னை நம்பி தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து என் காலிலே கொட்டி கொடுத்தவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று அன்னை ஹதீஜாவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் பெருமையோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பரஸ்பர புரிதலும் அழிக்க முடியாத அன்பும் நேசமும் தான் ஹயாத்தோடு இருக்கிற பொழுதும் மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு இடையிலே அந்த பிணக்கையும் அந்த அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒற்றுமையும் ஏற்படுத்தும். இந்த அந்யோன்யம் துனியாவிலும் நீடிக்க வேண்டும், ஆகிரத்திற்கும் நீடிக்க வேண்டும். அப்படி நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய துஆவை, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ
வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நிறைய செய்திகள் இருக்கு. எப்பொழுதும் கதீஜாவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவங்க எப்பவுமே துடுக்கா பேசுவாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒரு ஸ்பேஸ் ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. எப்பவுமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ரொம்ப துடுக்காகவும் கொஞ்சம் வேகமாகவும் பேசுவாங்க. மற்றவர்களை விடவும் பேசுவாங்க. சின்ன வயசுக்காரங்க இல்லையா? ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், என்னை போன்ற மனைவி உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொழுது ஒரு பல்லு போன கிழவியை பத்தி நீங்க எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்படி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொன்ன வார்த்தையை கடலையை கொண்டு போய் போட்டு விட்டால் கடல் தண்ணீர் முழுக்க கசக்கும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய் என்று சொல்லிவிட்டுத்தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை குறித்து இவ்வளவு வார்த்தைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையோடு பேசுகிறார். பெருமக்களே, நாம் நம்மை நம்பி வந்திருக்கிற மனைவி அல்லது அந்த மனைவிக்கு எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் கொடுத்து வாழக்கூடிய கணவன்மார்கள், அவர்களுக்கு இடையில் அந்த அன்பும் அந்த நேசமும் அந்த பாசமும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். மனிதர்கள் என்ற அடிப்படையில், உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பான விஷயம்தான். மோதல்களும் கசப்புகளும் வருவது இயல்பான விஷயம்தான். நாம் ஒரு முடிவெடுக்கிற பொழுது அவர்கள் மறுப்பதும், அவர்கள் ஒரு முடிவெடுக்கிற பொழுது இந்த பக்கம் மறுப்பதும் என்பது இயல்பான விஷயம்தான். ஆனாலும் கூட அந்த அன்பு எப்பொழுதும் அந்த நூல் அருந்து விடாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நூல் எப்பொழுதும் அருந்து விடாமல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒருமுறை கேட்டார்கள், கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலல்லாஹ். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, ஒன்னுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹ்வின் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம மேல இப்ப அன்பு எவ்வளவு தூரம் இருக்குது, கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, அந்த பக்கம் கொஞ்சம் பங்கு போட்டு கொடுத்துட்டாங்களா, இல்ல பழையபடி நம்ம கிட்ட நெருக்கமா இருக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இயல்பாக இருக்கிற விஷயம்தான். கல்யாணமான புதுசுல என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. என்னை பத்தி விசாரிச்சுட்டே இருப்பாரு. சாப்பிட்டியான்னு கேட்பாரு, தூங்குனியான்னு கேட்பாரு. என்னை பத்தி போன் ஒரு 50 முறை போன் பண்ணி பேசுவாரு. இப்ப நான் போன் பேசினா அவர் எரிஞ்சு விடுவாரு, போனவை அப்படின்னு சொல்றாரு. எங்க வீட்டுக்காரு முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, என் மேல பாசமா இல்ல என்று புலம்புகிற தாய்மார்கள் இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே பார்க்க முடியும். சில பேர் வெளிப்படையாக சொல்வார்கள், சில பேர் உள்ளுக்குள்ளே புழுக்கமாக இருப்பார்கள். அதுதான் இயல்பானது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலல்லாஹ். நாயகமே, நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான பதில் சொன்னார்கள். அது கயிற்றிலே போடப்பட்டிருக்கிற முடிச்சை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். கயிற்றில போடப்பட்டிருக்கிற முடிச்சை போல இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு விடவில்லை, திரும்ப கேட்டார்கள், கயிற்றில போட்ட முடிச்செல்லாம் சரிதான், அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹாலிஹா, நான் என்றைக்கு முடிச்சு போட்டேனோ அது அப்படியே இருக்கிறது, அது இன்னும் லூஸ் ஆகவில்லை, இறுக்கமாகத்தான் இருக்கிறது சொன்னார்கள். இப்படி சொல்ல தெரிய வேண்டும், இப்படி சொல்லும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும், இந்த நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும். உன்மீதான என்னுடைய அன்பு குறையவே இல்லை, அது என்றைக்கு நாம் ஒன்றாக இணைந்தோமோ அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் துஆ செய்யக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அந்த துஆவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்ட தொழுதியான்னு கேட்பதை போல துஆ செஞ்சியான்னு கேட்கணும், எனக்காக துஆ செஞ்சியான்னு கேட்கணும். அந்த வழக்கத்தை உருவாக்கினால்தான் அது ஒரு சந்தோஷமான ஒரு பிள்ளையாக, அது சந்தோஷமான தம்பதியராக, பெற்றோராக அந்த குடும்பம் விளங்கும், அது நிகழும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பூத்துக் கொள்ளுகிற குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்பாலிப்பானாக. அதன் வழியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று சொல்லக்கூடிய அந்த துஆ ஒரு வரி லைன் தான். அந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இது கற்பனையாக தொகுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, அது ரப்பினுடைய வார்த்தை. ரப்பினுடைய வார்த்தையை நாம் உளமுறையே பிரார்த்திக்கிற பொழுது அது ரப்பின் அரிசை நிச்சயமாக சென்று சேரும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய குடும்பத்தினராக, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் குடும்பத்தினராக எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக.